பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆடுகள் விற்பனை சந்தையில் ஆடுகளின் விலை 2 மடங்காக உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் பாபு வழங்க கேட்கலாம். கண்ணன் பாபு, வியாபாரிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? வணக்கம் ராஜலட்சுமி. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆட்டுச் சந்தையில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி வருகின்றன. வழக்கத்தை விட 2 மடங்கு விலை உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்னும் சில தினங்களில் கொண்டாட உள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் இன்று சிறப்பு ஆட்டுச்சந்தை நடைபெற்றது. ராமநாதபுரம், பரம்பக்குடி, முதுகுளத்தூர், மதுரை, காரைக்குடி, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிகாலையிலேயே ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. ஆட்டுச்சந்தையில் குட்டி ஆடு முதல் 5 வயது உள்ள பெரிய ஆடுகளும், வெள்ளாடுகளும், செம்மறி ஆடுகளும் விற்பனைக்கு வந்துள்ளது. வழக்கமாக 15,000 வரை துவங்கப்படும் விலை இன்று 20,000 துவங்கியதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். பக்ரீத் பண்டிகை நெருங்கி வரும் காலம் என்பதாலும் முகூர்த்த நாள் என்பதாலும் ஆடுகள் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிகாலை 6 மணிக்கு துவங்கிய இந்த ஆட்டுச்சந்தை சில மணி நேரங்களிலேயே 5 கோடி ரூபாய் வரை விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து ஆட்டுச்சந்தை நடைபெறும் நிலையில் 10 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறலாம் என தெரிவிக்கின்றனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக கொண்டாடும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விலை கூடுதலாக இருந்தாலும் மக்கள் வாங்கிச் செல்வதாகவும் வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன் பாபு. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறை சந்தையில் அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், ஆட்டுச்சந்தையில் ஆடு விற்பனை எவ்வாறு நடைபெற்று வருகிறது? ஆடு விற்பனை குறித்து வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? அதனை வாங்கி செல்லக்கூடியவர்களும் என்ன சொல்றாங்க? விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். சரவணன், அதாவது கால்நடை வளர்ப்பில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் விற்பனை செய்யப்படும் இடம் இந்த ஆடு மாடு சந்தை தான். அதுவும் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மாட்டு சந்தையும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அதாவது வரக்கூடிய 17ஆம் தேதி இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய பக்ரீத் பண்டிகைக்காக தற்போது ஆடுகள் விற்பனை என்பது களை கட்டியுள்ளது. அதாவது புதன்கிழமையான இன்று, அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை துவங்கிய இந்த ஆடு மாடு சந்தையில் புதன்கிழமை காலையிலிருந்து மதியம் வரை அதிக அளவு ஆடுகள் விற்பனையாகும். குறிப்பாக 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகைக்காக அதிக அளவில் தற்போது அந்த ஆடுகளை வாங்கிச் செல்லும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஆடுகள் விலை என்பது அதிக அளவில் இருந்தாலும் தற்போது திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவு ஆடு வளர்ப்பவர்கள் இங்கு ஆடை தற்போது விற்கிறார்கள். ஆட்டுக்குட்டி அதாவது ஆட்டின் வகை அதிக அளவு இங்கே வந்திருக்கிறது. வெள்ளாடு, செம்பரி ஆடு, அதே போன்று பல்வேறு ரக ஆடுகள் தற்போது விற்பனைக்கு வந்தாலும் ஒரு ஆட்டுக்குட்டியின் விலை அதிகபட்சமாக 40,000 வரை விற்கப்படுவதாக கூறுகின்றனர். இன்று நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் விற்பனை தற்போது வரை 1 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. ஆனால் விவசாயிகள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஆடுகள் விலை போகவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். அதிக அளவு தற்போது ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. குறிப்பாக ஆட்டுச் சந்தையில் நாட்டு ஆடுகள், கொடி ஆடுகள், செம்பரி ஆடுகள் மற்றும் கர்நாடகா பண்ணை ஆடுகள் என விதவிதமான ஆடுகள் தற்போது விற்பனை நடைபெற்று வருகிறது. அதிக அளவு கூட்டமும் இருக்கின்றது. சரவணன், தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.